உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனிதர்கள் மேல் பிரியமும் உண்டாவதாக லூகாஸ் 2:14 கூறப்பட்டது போல இன்றைய நாள் உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவர்களது பக்தியை தூண்டும் விதமாக இயேசு பிறப்பினுடைய நற்செய்தியை எழுத்தியம்பும் நாளாக அமைய இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய இந்த தினத்தில் விசேட கலையகத்திலிருந்து உங்களுடன் பேசுகின்றோம். அந்த வகையில் இயேசு பிறப்பின் மகிமையை எடுத்து எம்பதற்காக அவர்களுடைய காலகட்டங்களில் வாழ்ந்த சம்பவங்கள் மற்றும் இன்றைய காலகட்டங்களில் இருக்கின்ற பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசப்போகின்றோம். அந்த வகையில் இந்த கலையகத்தில் எங்களுடன் பேசுவதற்கு வருகை தந்திருக்கின்றார் அருள் சகோதரி சாந்தனா அவர்கள். இவர் அந்தோனியார் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபராக கடமையாற்றுகின்றார். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்கள். Wish you the same. நன்றி. இந்த வகையில் இயேசு பிறப்பினுடைய நற்செய்தி என்ன? முதலாவது கேள்வியாக உங்களிடம் கேட்கின்றேன். இயேசு பிறப்பின் நற்செய்தியானது எங்களுடைய இந்த உலகுக்கு ஒரு அமைதியை கொண்டு வருவதாகவும் சமாதானத்தை தருவதாகவும் இருக்கின்றது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது மக்களுக்கு நற்செய்தியாக, அதாவது உலக மக்களுக்கு சமாதானத்தையும் அருளையும் இறைவனுடைய அன்பையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. அந்த வகையிலே இயேசுனுடைய பிறப்பு எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வாகவும் ஒரு அன்பின் நிகழ்வாகவும் இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய காரணம் எங்களுக்கு இன்றைய நாட்களிலே நாங்கள் அனுபவிக்கின்றோம். மக்களிடமிருந்து அன்பை அனுபவிக்கின்றோம், சந்தோஷத்தை அனுபவிக்கின்றோம். அதே வேளையிலே இறைவனுடைய அன்பு மற்றவர்களிடமிருந்து நாங்கள் பெறுகின்றோம். அதே வேளையில் அதை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். பகிர்வதும் அன்பை கொடுப்பதும் சமாதானத்தை கொடுப்பதும் தான் கிறிஸ்து பிறப்பினுடைய ஒரு நற்செய்தியாக எங்களுக்கு காணப்படுகின்றது. உண்மைதான். இந்த வகையில் இயேசுனுடைய போதனைகள் என்பது பலருடைய ஆன்மீக வழிகளில் பல மாற்றங்களையும் அன்பையும் விதைத்திருக்கின்றது. இருந்தபோதும் கிறிஸ்து பிறப்பு இதை பற்றி நாங்கள் பேசும்போது முக்கியமாக திருக்குடும்பத்தை பற்றி அதிகமாக பேச வேண்டும். அதில் மரியாள் அவர்களுடைய வகிபாகம் மிக அதிகம். இதில் இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று இயேசு பிறப்பினுடைய இந்த நாளில் உங்களிடம் ஒரு மரியாள் அவரை பற்றி, அவருடைய புகழை பற்றி, அவருடைய கதைகளை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் மரியாளுடைய வகைபாகம் என்னவாக இருக்கின்றது? ஆம், கிறிஸ்து பிறப்பினுடைய விழாவை கொண்டாடுகின்ற எங்களுக்கு மரியாவை நாங்கள் தனியாக வைத்து பார்க்க முடியாது. மரியாளும் கிறிஸ்துனுடைய பிறப்பும் ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. அந்த வகையிலே மரியாளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் இயேசுனுடைய தாயாக இருக்கின்றாள். என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாளுடைய வகிபாகம் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தது மட்டுமல்ல, இந்த மனுக்குலத்துக்கு மீட்பை கொண்டு வந்த ஒரு தாயாகவும் மக்கள் இனத்தின் ஒரு தாயாகவும் இன்றைய காலகட்டத்தில் அவர் காணப்படுகின்றாள். அன்னை மரியாள் இயேசுவை உதரத்திலே தாங்கினாள் என்று சொன்னால் அது தாங்கினாள் என்று மட்டும் நாங்கள் சொல்ல முடியாது. அன்னை மரியாளுடைய வகிபாகம் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அன்னை மரியாள் தன்னுடைய மகனை தன்னுடைய உதரத்திலே தாங்கினாள். அதே மாதிரி எங்களுடைய பாப்பானவர் கடந்த பாப்பானவர் 2ஆம் பவுல் அடிகள் சொல்லுகின்றால் அன்னை மரியாள் ஒரு நற்கருணையாக காணப்படுகிறார். நற்கருணையை தாங்குகின்ற ஒருவராக காணப்படுகின்றார். அந்த வகையிலே அன்னை மரியாள் இயேசுவை தாங்கினாள். அது தாங்கின பொழுதும் அன்னை மரியாளுடைய செயற்பாடுகள் எங்களுடைய வாழ்வுக்கு இன்றைக்கு முக்கிய செய்தியை கொடுக்கின்றது. அன்னை மரியாள் இயேசுவை எங்களுக்கு தந்தது மட்டுமல்ல, எங்களுடைய தாயாகவும் இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்ததினூடாக இந்த உலகத்திலே மக்களுடைய மீட்புக்கு அன்னை மரியாளுடைய பங்களிப்பு முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த நேரத்தில் அருள் நிறைந்த மரியே வாழ்க, கேப்ரியல் தேவதூதர் மரியாளை நோக்கி முதலாவது கூறுகின்றார். ஆண்டவரால் மரியாள் ஏன் தெரிவு செய்யப்பட்டார்? எங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்திலே அதாவது யூத மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. மெஸ்ஸியா பிறப்பார். அந்த மெஸ்ஸியாவை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அன்னை மரியாளும் அந்த நேரத்தில் அன்னை மரியாள் ஒரு இளம் நங்கியாக காணப்பட்டாள். அவளும் அந்த எதிர்பார்ப்போடான் இருந்திருப்பாள். அன்னை மரியாள் தன்னுடைய கனவுலையும் நினைத்திருக்க மாட்டாள் தன்னை ஒரு இறைவனுடைய தாயாக தன்னை தெரிவு செய்வார்கள் என்று சொல்லி. இருப்பினும் இறைவனுடைய திட்டம் அன்னை மரியாள் ஒரு தாழ்ச்சி உள்ளவளாகவும், அதாவது இறைவனுடைய திட்டத்தை ஏற்று நடத்துகின்ற ஒரு
நபராக இருப்பார் என்ற வகையிலே தான் அன்னை மரியாளை அங்கே இறைவன் தெரிவு செய்கின்றார். அன்னை மரியாளை அங்கு இறைவன் தெரிவு செய்கின்ற பொழுது அன்னை மரியாளிடம் காணப்பட்ட பல்வேறு பண்புகளை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கின்றது. அன்னை மரியாள் மிகவும் தாழ்ச்சியான ஒரு இளம் நங்கியாக அந்த காலகட்டத்திலே காணப்படுகின்றாள். அதே வேளையிலே அன்னை மரியாள் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒருவராகவும், மற்றவர்களோடு அன்பாக பழகின்ற ஒருவராகவும், மற்றவர்களுக்கு தன்னை என்னென்ன உதவிகள் தேவையோ அதை செய்கின்ற ஒருவராகவும் காணப்படுகின்றார். அந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் தன்னுடைய இறைவனுடைய செய்தியை ஏற்றதன் பின்னர் அந்த அன்னை மரியாள் உடனடியாக தன்னுடைய கசின் எலிசபெத்துக்கு ஓடிச் செல்கின்றால் அங்கே உதவி செய்ய வேண்டும் என்று. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் எப்பொழுதும் ஒரு மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒருவராகவும், மற்றவர்களோடு அன்பாக பழகின்ற ஒருவராகவும் காணப்படுகின்றார். அந்த வகையிலே தான் இறைவனும் இவரை இறைவனுடைய திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு அன்னை மரியாளை ஒரு தகுதியான ஒருவராக கண்டிருப்பார். அந்த வகையிலே தான் அன்னை மரியாளை இறைவன் தெரிவு செய்திருக்கின்றார். இந்த நேரத்தில் அன்றைய காலகட்டத்தில் ரோம பேரரசு, ரோம சாம்ராஜ்யம் விரிவாக இருந்தது. அது இந்த இன்றைய ஜெருசலேம், பெத்லஹேம், நாசிரேத்துடன் சொல்லப்படுகின்ற அனைத்து நிலப்பரப்புகளும் அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. பிலாத்து மன்னன் கவர்னராக அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் இன்றைக்கு 2024 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சம்பவம், இந்த காலகட்டங்கள் எங்களுக்கும் பொருத்தமான ஒரு காலகட்டம்தான் ஒரு காலத்தில் இருந்தது. அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் அவர் இயேசுவை, அதாவது எதிர்பார்க்கின்ற அந்த மெசியா வரப்போகின்றார் என்று அனைவரும் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் யூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இன்றை வரை அவர்களுடைய எதிர்பார்ப்பு இன்னுமே காத்திருப்பு பட்டியல் தான் இருக்கின்றது. ஆனால் இயேசு பிறந்து மரணித்து மீண்டும் உயிர்த்து இந்த 2000 ஆண்டுகள் கடந்து விட்டது. அந்த காலகட்டங்களில் நடந்த சம்பவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த காலகட்டங்களிலே, அதாவது இயேசுனுடைய பிறப்புக்கு முன்னர் இந்த இஸ்ராயல் மக்கள், அதாவது இறைவனுடைய எதிர்பார்ப்பு, இறைவன் தங்களை மீட்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று காணப்பட்டது. நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலே வாழ்ந்த மக்கள் தங்களுக்கு ஒரு மீட்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இஸ்ராயல் மக்களை மீட்பதற்காக மோசே வந்தார். இப்போ நாங்கள் மீட்பு வரலாற்றை நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது இறைவன் தன்னுடைய மக்களை ஏதோ ஒரு வகையிலே தொடக்க காலத்திலே இருந்து தன்னுடைய மக்களை தன்னுடைய மீட்பை அனுப்புவதற்காக தொடக்க காலத்திலிருந்து மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். நாங்கள் பார்க்கணும், தொடக்க காலத்திலே அதாவது ஆதாம் ஏவாளுடைய அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே ஏற்பட்ட அந்த ஒரு விபத்து என்று தான் சொல்ல முடியும். அந்த கீழ்ப்படியாமையினாலே ஏற்பட்ட அந்த வைபவத்திலே இறைவன் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை. அவர்களுக்கு சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு ஒரு மீட்பரை அனுப்புவேன் என்று. அந்த மீட்பின் வாக்குறுதியானது வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கின்றோம், மக்களை இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகின்றார். இப்போ இஸ்ராயல் மக்களை ஆயத்தப்படுத்துகிறார். இஸ்ராயல் மக்கள் அதுக்கு பின்னர் ஒரு குலமுதுவர்கள், அரசர்கள், தீர்க்கதரிசிகள் அப்படியாக வருகின்ற பொழுது இறுதி கட்டத்திலே வருகின்ற பொழுது இந்த இஸ்ராயல் மக்களுடைய காலகட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களும் கஷ்டப்பட்டார்கள். அந்த மோசே அவர்களுக்கு ஒரு மீட்பராக வந்தார். அதன் பின்னர் அந்த மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக இறைவன் பல்வேறுபட்ட நபர்கள் ஊடாக மக்களை ஆயத்தப்படுத்துகிறார். இறுதி ஒரு இறைவாக்கினராக நாங்கள் காண்கின்றோம் புனித இஸ்னாபக அருளப்பரை. அவரை பார்க்கின்ற பொழுது அவர்தான் அங்கே இறைவன் உண்மையாகவே இந்த உலகத்திலே வரப்போகிறார் என்ற செய்தியை அதாவது மக்களுடைய யோவானுடைய சொல்லுகிறார், பாலைவனத்திலே ஒரு கூக்குரல் கேட்கின்றது, அதை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். அதாவது இறைவனுடைய வருகை வரப்போகின்றது, அதை நீங்கள் மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். அதன் பின்னர் தான் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இஸ்ராயல் மக்களுடைய விடிவு காலம் ஒன்று வருகின்றது. அந்த யூத மக்கள் எதிர்பார்த்தார்கள். யூதர்கள் எதிர்பார்த்ததனுடைய ஒரு மெசியா அந்த இஸ்ராயல் மக்களுடைய யூத மக்களை விட்டு இஸ்ராயல் மக்கள் அங்கே நாங்கள் 2 பிரிவாக பார்க்கின்றோம். இப்போ இஸ்ராயல் மக்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த மெசியா எங்களுக்கு வருவார், எங்களுக்கு மீட்பை பெற்று தருவார் என்று. இப்போ இஸ்ராயல் மக்கள் நம்பின அந்த மெசியா பிறக்கின்றார். ஆனால் யூத மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது ஏரோது அரசனுடைய காலகட்டத்தில் தான் இந்த இயேசு பிறக்கின்றார்.
பிறக்கின்ற பொழுது ஏரோது மன்னனும் தனக்கு எதிராக ஒரு மன்னன் வந்து விட்டாரா? நாங்கள் பார்க்கின்றோம், அந்த 3 அரசர்கள் வருகின்றார்கள். 3 அரசர்கள் வந்து இந்த ஏரோதிடம் கேட்கின்றார்கள், ஒரு மெசியா பிறந்திருக்கிறாரா, உங்களுக்கு தெரியுமாண்டு. அப்போ அவர் அங்கே என்ன செய்கின்றார்? அவருக்கு விருப்பமில்லை, இருந்தாலும் தானும் அவரை ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்களிடம் சொல்லுகிறார், நீங்கள் போய் பாருங்கள், அதன் பின்னர் நானும் அவரை வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவருக்கு அங்கே ஒரு அவர் நினைக்கின்றார், அந்த ஒரு அரசன் பிறக்கின்ற பொழுது அவருக்கு எனக்கு எதிராக ஒருவர் பிறக்கின்ற பொழுது அவரை அழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் தான் அவரிடம் காணப்படுகின்றது. ஆனால் அந்த அரசர்களிடம் சொல்லுகின்றார், நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. அதன் பின்னர் தான் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த இஸ்ராயல் மக்கள், அதாவது ஏரோது அரசன் சொன்ன அந்த 3 அரசர்களும் போய் பார்க்கின்றார்கள், இயேசு பிறந்திருக்கின்றார். அப்போ அந்த காலகட்டத்திலே அவர்கள் எதிர்பார்த்த மெஸ்ஸியா அவர்கள் எப்படித்தான் எதிர்பார்த்திருந்தாலும் யூத மக்களுடைய எதிர்பார்ப்பு அங்கே நிறைவேறவில்லை. ஆனால் இஸ்ராயல் மக்களுடைய எதிர்பார்ப்பு அவர் ஒரு அரசனாக பிறப்பார், ஒரு மக்களுடைய தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என்று பார்த்தார். ஆனால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த மெஸ்ஸியா அங்கே பிறக்கின்றார், ஒரு மாட்டுத் தொழுவத்திலே, ஒரு ஏழையாக. அதை யாரும் நினைக்கவில்லை. ஒரு மெஸ்ஸியா, அதாவது ஒரு இந்த உலகை ஆளப்போகின்ற ஒரு ஆள் ஒரு ஏழையாக ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பிறப்பார் என்று சொல்லி எல்லாரும் நினைத்திருப்பார்கள். அவர் ஒரு மாளிகையிலே பிறப்பார், ஒரு அரச குடும்பத்திலே பிறப்பார் என்று. ஆனால் அவர் அங்கே அப்படி பிறக்கவில்லை. அவர் தெரிவு செய்தது ஒரு ஏழை, அதாவது ஏழை குடும்பம், நாசரேத் ஏழை குடும்பம். அதே எளிமையான மனிதராக இந்த உலகத்திலே பிறந்தார். இப்போ இயேசு ஒரு அரசராக தன்னை காட்டி கொடுக்கவில்லை, ஆனால் ஒரு மனிதனாக, அதாவது இந்த உலகத்திலே ஒரு இறைவன் மனிதராக வருகின்றார் என்று சொல்லி சொன்னால் அது நாங்கள் நினைக்கின்ற பொழுது ஒரு அரச நிலையிலே இருந்து தன்னுடைய நிலையை அவர் இழக்கின்றார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது, இயேசு தன்னுடைய நிலையை விட்டு இந்த உலகத்துக்கு இறங்கி வருகின்றார். இந்த உலகத்திலே இறங்கி வந்து ஒரு ஏழை மனிதராக மக்கள் மத்தியிலே அவர் காணப்படுகின்றார். ஆனால் அந்த வேளையிலே மக்கள் அதை எதிர்பார்க்கவில்லை, இவர்தான் மெஸ்ஸியாவாக இருப்பார் என்று சொல்லி. அன்னை மரியாளும் கூட அதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அன்னை மரியாளுக்கு தெரியும் இது என்ன நடக்கப் போகின்றது, இறைவனுடைய திட்டம் பின்னாலே இருக்கின்றது. அன்னை மரியாள் அதை உணர்ந்தால், ஆனால் அன்னை மரியாள் வானதூதர் சொன்னது மாதிரி அவர் அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்திலே வைத்து சிந்தித்து கொண்டிருக்கின்றார். இந்த கடினமான சூழ்நிலையிலும் அவர் தன் குழந்தையை பாதுகாத்து வழிநடத்தி இன்று உலகத்திலேயே முதன்மையான நம்பிக்கையை பின்பற்றுகின்ற மக்கள் சமூகமாக இந்த கிறிஸ்தவ போதனைகள் அமைந்திருக்கின்றது என்றால் மிகையாகாது. இந்த போதனைகள் இன்றைய காலகட்டங்களில், நவீன யுகத்தில், தொழில்நுட்பங்கள் நிறைந்த இந்த காலகட்டங்களில் மக்களுடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்கின்றது? இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்று, எல்லா இடமும் ஒரு மாற்றம் உண்டு என்பதைத்தான் மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே இயேசுனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட, அதாவது இறை விழுமியங்கள், இறைவனுடைய ஆட்சியினுடைய விழுமியங்கள் நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது எதிராகத்தான் காணப்படுகின்றது. இன்றைக்கு இயேசு மனிதனாக பிறந்தார், மனிதம் வளர வேண்டும் என்று இயேசு நினைத்தார். ஆனால் அந்த மனிதம் இன்றைக்கு நான் நினைக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது மனிதத்தை நாங்கள் தொலைத்து விட்டோம் என்று தான் சொல்ல முடியும். இன்றைக்கு மனிதர்களை மதிப்பதில்லை. மனிதம் என்றது இன்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்திலே ஒரு மூலையிலே இருக்கின்றது என்று தான் சொல்ல முடியும். மக்கள் மத்தியிலே அந்த சாதாரணமாக வாழுகின்ற மக்களோ யாராக இருந்தாலும் ஒரு மனிதனாக மதிக்கின்ற தன்மை எங்களுடைய இன்றைய காலகட்டத்தில், தற்கால சூழ்நிலையிலே இல்லை. எல்லாரும் நான் வாழ வேண்டும், என்னுடைய குடும்பம் வாழ வேண்டும் என்று தாங்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களே ஒழிய மற்றவர்கள் வாழ வேண்டும், மற்றவர்களுக்காகவும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே காணப்படவில்லை. அதோடு இன்றைக்கு தொழில்நுட்பத்தை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஊடாக இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் தனிமையாக வாழ்வதை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மற்றவர்களுடைய ஒன்றும் தேவையில்லை. தங்களுடைய கைகளிலே இருக்கின்ற இன்றைக்கு நிறைய மீடியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் மனிதனை தனிமைப்படுத்துகின்ற ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. மனிதன் மற்றவர்களோடு வாழ்வதில்லை. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் அந்த குடும்பத்திலே ஒரு உறவு நிலை ஒன்று இருக்கின்றதா என்பது இன்றைக்கு கேள்விக்குறி.
ஏனென்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு ஆட்களும் தங்களுடைய இன்றைக்கு கையிலே தவழ்கின்ற சாதாரணமான ஒரு ஃபோனை எடுத்துக்கொண்டாலே அவர்கள் வீட்டிலே கதைப்பதில்லை, மற்றவர்களோடு கதைக்க மாட்டாங்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் தங்களுடைய ஃபோனும் மற்றது டிவி. அவர்களுக்கு நாங்கள் முந்தைய காலகட்டங்களில் பார்க்கின்ற பொழுது குடும்பங்களிலே அன்பாக உறவாக பழகின ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த காலம் இல்லை. இன்று அனைவரும் தனித்தனி தீவுகளாக மாறிவிட்டார்கள். நிச்சயமாக அனைவரும் தாங்கள் தனிமையாக வாழுகின்ற பொழுது அது ஒரு சந்தோஷமான நிலை என்று அவர்கள் உணர்கின்றார்கள். ஆனால் அந்த நிலை அது நெடு தூரத்துக்கு அவர்களை கொண்டு செல்ல முடியாது. ஒரு கட்டமைப்புக்குள், இந்த கிறிஸ்தவ அமைப்புக்குள் அருட்சாதனங்கள் என்பது அவசியமானது ஒன்று, பிறப்பு முதல் இறப்பு வரை. இன்று பார்த்தால் அந்த அருட்சாதனங்களில் இந்த திருமண பந்தம் என்பது பற்றி அதிகமாக பலர் பேச வேண்டிய நிலைமையும் ஏற்படுகின்றது. திருக்குடும்பத்தை பற்றி வாழ்ந்து காட்டிய அந்த மரியாள், சூசியப்பர் மற்றும் இயேசுபிரானுடைய பிறப்பு இந்த நாளில் இன்று விமர்சனத்துக்குரிய பல விடயங்களை பற்றி பேச வேண்டிய நிலைமை இருக்கின்றது. காரணம் என்ன? இன்றைக்கு காரணம் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், இன்றைக்கு குடும்பங்களை நாங்கள் இன்றைக்கு திருச்சபை சொல்லுகின்றது ஒரு குட்டி திருச்சபையாகத்தான் ஒவ்வொரு குடும்பங்களும் காணப்படுகின்றது. அந்த குடும்பங்கள் திருக்குடும்பத்தை முன் உதாரணமாக கொண்டு வாழ வேண்டியவர்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு திருமணங்கள் இன்றைய காலகட்டங்களிலே அது வாழப்படுகின்றது. திருமணங்கள் திருச்சபையில், அதாவது திருச்சபையிலே போய் திருமணம் செய்கின்றார்கள். ஆனால் அதனுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கின்றது என்பது மிகவும் கேள்விக்குறியானது. அவர்கள் வாழுகின்றார்களா? இன்றைக்கு அதிகமான குடும்பங்கள் பிரிந்து போகின்ற ஒரு நிலையிலே தான் காணப்படுகின்றார்கள். அதாவது ஒவ்வொருவரும் தனக்காக வாழ பழகின்ற பொழுது மற்றவர்களுக்காக வாழ்வதில்லை. நாங்கள் பார்க்கணும், திருமணத்திலே ஒரு அருட்சாதனம் என்று சொல்லுகின்ற பொழுது இருவரும் அங்கே உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்றார்கள். ஒருவருக்கு ஒருவராக நாங்கள் கடவுள் சேர்த்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும், நாங்கள் 2 பேருக்கும் நாங்கள் இணைந்து வாழுவோம். அந்த இணைந்து வாழ்வது என்பது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் காணப்படுகின்றது. அவர்கள் தாங்கள் தனிமையாக வாழ வேண்டும், மற்றவர்களோடு வாழக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். அத்தோடு இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது குடும்பங்களிலே இன்றைக்கு குழந்தைகள் தேவையில்லை. திருச்சபையினுடைய நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம், தொடக்க காலத்தில் இறைவன் மனிதனை படைத்த பொழுது பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய திருமணங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் திருமணங்களை ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், இவ்வாறு தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், திருமணங்கள் கனகாலம் நீடிப்பதில்லை. அவர்கள் அதிகமான திருமணங்கள் இன்றைக்கு டிவோர்ஸுக்கு தான் போகின்றார்கள். தாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை இன்றைக்கு காணவில்லை. அன்னை மரியாள், சூசேப்பர், இயேசு எவ்வாறு தாங்கள் ஒரு குடும்பங்களாக, ஒரு முன்னுதாரணமான குடும்பமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த முன் உதாரணத்தை கொண்டு இன்றைய எங்களுடைய குடும்பங்கள் அதை ஏற்றுக்கொள்வது கொண்டு நடப்பதாக நான் காணவில்லை. ஏன்னா மக்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள், பிரிவுகள், ஒரு ஆளை ஏற்றுக்கொள்கின்ற தன்மைகள் காணப்படுவதில்லை. அதனாலே தான் இன்றைக்கு குடும்பங்கள் தங்களை பிரிந்து தனிமையாக வாழுகின்றார்கள். தாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் இன்றைக்கு அவர்களுடைய இன்றைய தற்கால சூழ்நிலை அவர்களை ஒற்றுமையாக வாழ விடுவதில்லை. அவர்கள் என்ன செய்கின்றார்கள், தாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களால் முடிவதில்லை. இன்றைக்கு குடும்பங்கள் நிறைய பிரிந்து காணப்படுகின்றார்கள். அவருடைய சூழ்நிலையிலே அவர்கள் தங்களுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு அவர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னாலும் அவர்கள் இன்றைக்கு வாழ்வதில்லை. குடும்பங்களாக, அதுக்குத்தான் இன்றைக்கு திருச்சபையும் சொல்லுகின்றது, குடும்பங்களாக திருப்பலிக்கு போங்கள், போய் ஒவ்வொரு வழிபாடுகளையும் பங்கு பெறுங்கள் என்று. அது இன்றைக்கு இல்லை. மக்கள் மத்தியிலே அது இன்றைக்கு குறைந்து கொண்டு போகின்றது. அது ஏன்னா ஒரு கடமைக்காக நாங்கள் திருப்பலிக்கு போவோமே ஒழிய, அந்த நாங்கள் உண்மையாகவே நாங்கள் எங்களுடைய வாழ்வை, அதாவது திருக்குடும்பத்திலே காணப்பட்ட பண்புகளை, இறையியல் விழுமியங்களை எங்கள் மத்தியிலே நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை இன்றைக்கு காணப்படவில்லை. இரக்கம், பொறிந்துணர்வு, சகிப்புத்தன்மை, அன்பு, இந்த முக்கியமான இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவில் இறைவனால் போதிக்கப்பட்ட, இயேசு கிறிஸ்துவால் போதிக்கப்பட்ட முக்கியமான விடயம் இது அருகி வருகின்றது. சமகால நிகழ்வுகளை பார்க்கும்போது
இப்பொழுது நாங்கள் குடும்பத்தை பற்றி பேசும்போது குழந்தைகளை பற்றி நாங்கள் பேச வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆனவர் 13 வயதில் அந்த கோவிலில் மிக பெரும் வல்லுநர்கள் கூட அவர் ஆகிய பண்ணுகின்றார். பல விடயங்களை பற்றி பேசுகின்றார். இன்றைய காலகட்டங்களில் குழந்தைகளிடத்தில் இறை நம்பிக்கையை பற்றி எவ்வாறு நிலவரங்கள் இருக்கின்றன? இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது குழந்தைகள் உங்களுடைய திருச்சபை சொல்லுகின்றது, குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் ஞானப்பாலை ஊட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த நாங்கள் பார்க்கிறோம், இயேசு வளர்கின்ற பொழுது அவர் ஞானத்திலே வளர்ந்தார் என்று. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய குழந்தைகள் ஞானத்திலே வளர்கின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அதுக்கு பெற்றோரும் ஒரு காரணம். பெற்றோர்கள் அவர்களை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். திருச்சபை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றது, நீங்கள் இப்படித்தான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதிலே அதிகமாக அக்கறை காட்டுவதில்லை. அவர்களுக்கு தேவையானதை நாங்கள் கொடுப்போம், அவர்கள் கேட்பதை எல்லாம் கொடுப்போம் என்று நினைக்கின்ற இன்றைய காலகட்டத்திலே அவர்கள் அனைத்தையும் அவர்களிடம் கொடுக்கின்றார்கள். அப்போ அந்த குழந்தைகள் மத்தியிலே அவர்கள் கேட்கின்ற அனைத்தும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதனாலே அவர்கள் தங்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்பதை விடுத்து அவர்கள் ஆன்மீகத்தை பற்றி அவர்கள் யோசிப்பதில்லை. இன்றைக்கு குழந்தைகள் சிறியவர்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் நல்ல முறையிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைத்தாலும் இன்றைய சூழ்நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சி அவர்களை விடுவதில்லை. அந்த ஆன்மீகம் தொடர்பான நம்பிக்கை எதற்காக அந்த மலினப்பட்டு போனது? ஆன்மீகம் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி என்று தான் நான் சொல்ல முடியும். இந்த ஆன்மீகத்திலே அவர்கள் அக்கறை காட்டுவதில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே அந்த மக்களுடைய ஈர்ப்பு உலகம் தன்னுடைய உலக பார்வையிலே அவர்கள் அதை கூடுதலாக அதை பார்க்கின்றார்கள். ஆன்மீகத்திலே அவர்கள் ஈடுபாடு கொடுப்பதிலே அந்த போவதனாலே அது என்ன கிடைக்கின்றது என்ற ஒரு விதண்டாவாதம் என்று தான் அதை சொல்ல முடியும். ஏன் நாங்கள் சர்ச்சுக்கு போக வேண்டும், ஏன் நாங்கள் மற்ற செயல்களுக்கு நாங்கள் கூடுதலான டைமை கொடுக்கலாம் என்று சொல்லி அவர்கள் திருச்சபைக்கு, அதாவது சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் ஒரு டைம் வேஸ்டிங் என்று நினைக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், இன்றைக்கு அதிகமான மக்கள் திருச்சபையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது சர்ச்சில் இன்றைக்கு அதிகமான வயசு போனவர்கள் தான் காணப்படுகின்றார்கள். இன்றைக்கு குழந்தைகளோ அதாவது இளம் வயதினரோ அங்கே திருச்சபையிலே திருப்பலிக்கு வருவதில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு அவர்களுக்கு கூடுதலான அதிகமான ஈர்ப்பு எங்கே காணப்படுகின்றது? உலக வாழ்க்கையிலே. உலகம் அவர்களை ஈர்த்து கொண்டே இருக்கின்றது. நாங்கள் பார்க்கணும் பல்வேறுபட்ட விளம்பரங்கள் அவர்களை திசை திருப்புகின்றது. அதனால் இந்த ஆன்மீகம் என்பது இன்றைக்கு குறுகி கொண்டே போகின்றது. அதனால் அவர்கள் உலக பார்வையிலே அவர்கள் உலகத்திலே கிடைக்கின்ற அனைத்தையும் பெற்றுக்கொண்டால் அதுதான் வாழ்க்கை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது எவ்வளவு தூரம் அவர்களை கொண்டு செல்லும் என்பது ஒரு கேள்விக்குறி. பைபிளிலே அதிகமாக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசுவானவர் ஸ்நாபகர்லப்பரிடம் ஞானஸ்நானம் பெறுகின்ற அந்த சந்தர்ப்பங்களில் அவர் பாலைவனத்தில் இறைவனுக்காக பிரார்த்தித்த பின்பு சாத்தான் அவரை சோதிக்கின்றது. உலக வாழ்க்கையை பற்றி காட்டுகின்றது, உலக ஆசைகளை பற்றி காட்டுகின்றது. ஆனால் அதையெல்லாம் ஜெயித்து அந்த சமூக கட்டமைப்பில் பல மாற்றங்களையும் புரட்சிகளையும் வித்திட்ட ஒரு சமத்துவவாதியாக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். ஆனால் இன்று ஞானம் கேட்பது ஞானியாதற்கல்ல, மனிதனாய் வாழ்வதற்கு. அந்த போதனைகளிலிருந்து நழுவுகின்ற மக்கள் இன்று வேறொரு பாதையில் தங்கள் வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் தாய் மரியாள் அவரை வளர்த்த விதம், அன்றைய சமூக சூழலில் அவரை வழிநடத்திய விதம். தாய் மரியாளை பற்றி, அவருடைய அருமை பெருமைகள் பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது தாய்மை என்பது முக்கியமானது. தாய்மை ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அன்னை மரியாளுடைய அந்த தாய்மையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இயேசுனுடைய உறவு மாத்திரமல்ல, மாறாக அவருடைய அந்த தாய்மை என்பது ஒரு அன்பின் அடித்தளமாக, அதாவது அவருடைய தன்னுடைய குழந்தையை கர்ப்பத்திலே தான் தாங்கிய பொழுதும் அந்த குழந்தையை எவ்வாறு வளர்க்க வேண்டும், அந்த குழந்தையை தான் எவ்வாறு இந்த உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அன்னை மரியாள் எவ்வளவோ ஆசைகளோடு இருந்திருப்பாள். அவ்வாறு கொண்டு வந்த அன்னை மரியாளுடைய தாய்மையை பார்க்கின்ற பொழுது அது தூய்மையான ஒன்று.
ஒரு புனிதமான ஒன்றாக காணப்படுகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு குழந்தைகளை அவர்கள் வளர்க்கின்ற விதம், அன்னை மரியாள் அன்று தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே தான் வாழுகின்ற பொழுது இந்த குழந்தையை இவ்வாறு தான் வளர்க்க வேண்டும் என்று அவள் கனவு கண்டிருப்பாள். இந்த குழந்தையை வளர்க்கின்ற பொழுது இந்த குழந்தை இவ்வாறு இருக்க வேண்டும். அன்னை மரியாளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த குழந்தை எவ்வாறான ஒரு குழந்தை என்று. இருப்பினும் ஒரு மனிதனாக அந்த குழந்தை தன்னிடம் வந்த பொழுது அந்த மனித இயல்போடு அந்த குழந்தையை தான் வளர்க்க வேண்டும் என்று அன்னை மரியாள் அங்கு ஆசைப்பட்டார். அந்த வகையிலே அன்னை மரியாள் அந்த குழந்தையை நல்ல முறையிலே வளர்த்து கொண்டிருந்தார். ஒரு வாக்கு இருக்கின்றது, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே நல்ல பிள்ளைதான். அது தமிழ் இலக்கிய பாடல்களில் கூட இருக்கின்றது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. உண்மைதான். அந்த அன்னையின் வளர்ப்பிலே எனக்கு நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு அந்த பிள்ளைகள் குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது இன்றைக்கு தாய்மார் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று நிறைய பேர் இன்றைக்கு நினைப்பதில்லை. இந்த குழந்தை வேண்டாம், குழந்தைகள் இருந்தால் எங்களுக்கு கஷ்டமடை நினைக்கின்ற ஒரு சில பெண்களும் இன்றைக்கு இருக்கின்றார்கள். அதனால் குழந்தை பிறந்தாலும் இந்த குழந்தையை வளர்ப்பதிலே அவர்கள் அதிகமான அக்கறை காட்டுவதில்லை. கூடுதலாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள், குழந்தையை வீட்டிலே தங்களுடைய பெற்றோருடன் விட்டு தாங்கள் வேலைக்கு போகின்றார்கள். ஆனால் அந்த பெற்றோருடன் வாழுகின்ற இந்த பிள்ளைகள் இந்த அன்னையினுடைய ஒரு அன்பு ஆதரவு ஒன்றும் கிடைப்பதில்லை. அதனால் இன்றைக்கு குழந்தைகள் என்ன செய்கின்றார்கள், அந்த அன்பை ஆதரவை அவர்கள் வேறு இடத்திலே வேறு கோணங்களிலே தேடுகின்றார்கள். வேறு கோணங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு எது கிடைக்கின்றதோ அவற்றின் ஊடாக அவற்றை தாங்கள் கிடைக்கின்ற அந்த அன்பை ஆதரவை அவர்கள் பெற பார்க்கின்றார்கள். அது இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிகமாக மீடியாவைத்தான் இருக்கின்றது. கூடுதலாக மீடியா பக்கம் போகின்றார்கள். என்னென்ன பொருட்கள் தங்களுக்கு சந்தோஷத்தை தருமோ அந்த பக்கம் போகின்றார்கள். ஈவன் பெற்றோர்கள் வருகின்ற பொழுது பெற்றோரிடம் அவர்கள் கதைப்பதில்லை, உறவுகளை வளர்ப்பதில்லை. அன்னை மரியாள் எவ்வாறு இருந்தால் தன்னுடைய அந்த நாசரேத்திலே ஒரு சிறிய திருக்குடும்பமாக இருந்தவர்கள் அந்த குழந்தையை வளர்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு அந்த காலகட்டத்திலே அவர்கள் அந்த பைபிளை வாசித்தார்கள். இப்போ வாசிக்கின்ற பொழுது எவ்வாறு நாங்கள் வாழ வேண்டும் என்று அங்கே எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், இன்றைய பெண்கள் பைபிளை தூக்குகின்றார்களா? இல்லை. இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கே போகின்ற பொழுதும் அவர்களுடைய கையிலே தவழ்வது என்ன, ஃபோன். அந்த குழந்தைகளும் என்ன செய்கிறார்கள், அம்மாவினுடைய கையிலே ஃபோன் இருக்கின்றது, என்னுடைய கையிலேயும் ஃபோன் வேண்டும். இந்த குடும்பங்களிலே இன்றைக்கு அதிகமாக இணைந்து செவிப்பதில்லை. குடும்பத்திலே குடும்ப செபமாலைகள் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும், அந்த பழைய காலத்திலே காணப்பட்ட அந்த செப வாழ்வு இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்களில் இல்லை. இந்த செப வாழ்வை பற்றி சொன்னீங்க, இந்த செபமாலையின் முக்கியத்துவம் என்ன? செபமாலை அதாவது நாங்கள் இறைவனை போற்றுகின்ற, அதாவது அன்னை மரியாளோடு இணைந்து இறைவனை நாங்கள் போற்றுகின்றோம். அன்னை மரியாளுக்கு அங்கே கொடுக்கப்பட்ட அருள் நிறைந்த மரியை வாழ்க அவனை நாங்கள் செபிக்கின்ற பொழுது இறைவன் எங்களுடைய அதாவது இறைவனுடைய உறவு எங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு உறவு மிகவும் நெருக்கமான ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த செபமாலையின் ஊடாக நாங்கள் இறைவனுடைய அதாவது இயேசுனுடைய பாடுகளையும் இயேசு இந்த உலகத்திலே வந்தனுடைய நிகழ்வுகள், இந்த மறை நிகழ்ச்சிகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது அவை எங்களை இறைவனிடம் இறைவன் பக்கத்தில் எங்களை கொண்டு செல்கின்றது. ஆனால் இன்றைக்கு அந்த இது இல்லை. குடும்பங்களை நாங்கள் சுவிப்பதில்லை, மறை நிகழ்ச்சிகளை பற்றி தியானிப்பதில்லை, எங்களுடைய வேதாகமங்களை பற்றி நாங்கள் படிப்பதில்லை. ஏன் இன்றைக்கு எங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் குடும்பங்களை பார்க்கின்ற பொழுது குடும்பங்களில் இருக்கின்ற பெண்கள் இன்றைக்கு வீட்டிலே சமைப்பதற்கு விருப்பம் இல்லை. ஏன் இன்றைக்கு அவர்கள் நினைப்பதெல்லாம் தங்கள் எல்லா இடமும் கிடைக்கின்றது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உடனடியாக இதன் தேவைன்னு சொல்லி சொன்னால் ஃபோன் பண்ணுறாங்க, கிடைக்கின்றது. இன்றைக்கு அவங்கள எல்லாம் என்ன உடனடியாக எல்லாம் கிடைக்க வேண்டும், தாங்கள் நினைக்கின்ற அனைத்துக்கும் உடனடி பதில் வேண்டும். ஆனால் அது இன்றைக்கு அப்படியே குழந்தைகளை நாங்கள் வளர்க்க முடியாது. குழந்தைகளை நாங்கள் அந்த குழந்தைகளுக்கான ஒரு பருவங்கள் இருக்கின்றது. அந்த பருவங்களை ஊடாகத்தான் அந்த குழந்தைகளை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு பருவங்களும் வருகின்ற பொழுது அந்தந்த பருவங்களுக்குள்ளே என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆட்களுக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு அது அந்த குழந்தை பருவங்களோ இல்லாட்டி அவர்கள் இளம் பராயமோ ஒன்றும் நாங்கள் அதை பற்றி அவர்களிடையும் நாங்கள்
சொல்வதும் இல்லை, சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. அதனால் இன்றைய குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? தாங்கள் விரும்பினபடி வளர்கின்றார்கள். அதனால் எதிர்காலத்தில் அவர்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுப்பதற்கு அவர்கள் அங்கே கஷ்டப்படுகின்றார்கள். இன்று உலகமே வேறு திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் போல ஃபாஸ்டான உலகில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைய காலகட்டங்களில் இந்த கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் தினம் எவ்வாறு கொண்டாடப்பட்டது, இன்று எவ்வாறு நிலைமை இருக்கின்றது? அன்றைய காலகட்டங்களிலே இயேசுடைய பிறப்பு மிகவும் எளிமையாக கொண்டாடப்பட்டது. இயேசு பிறந்த காலகட்டத்தில் அதற்கு பின்னர் இந்த கிறிஸ்துமஸ் விழா எவ்வாறு கொண்டாடப்பட்டதுன்னு சொன்னால் மிகவும் எளிமையாக இயேசு இந்த உலகத்திலே வந்ததனுடைய அர்த்தத்தை அவர்கள் கொண்டாடினார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துமஸ் விழா என்பது மிகவும் ஒரு உலகமயமாக்கப்பட்டதாக, அதாவது கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்டதாக காணப்படுகின்றது. மக்கள் மத்தியில் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்பது அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இது நாங்கள் ஒரு கொண்டாட்டம், வெறும் கொண்டாட்டமாக காணப்படுகின்றதை ஒழிய ஒரு இயேசுடைய பிறப்பை நாங்கள் இயேசுடைய பிறப்பின் அர்த்தத்தை நாங்கள் வெளியிலே அந்த அர்த்தத்தை உணராமல் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமில்லை, இதை இணைப்பாக சேர்த்து விடுகின்றேன். கிறிஸ்துமஸ் தினத்தன்றில் அந்த வியாபார நலன் சார்ந்த அந்த கொமர்ஷியல்ஸ் பிளாட்ஃபார்ம் விற்பனை விளம்பர ஒரு நிகழ்வாகவும் இப்பொழுது உலகமயமாக்கல் அதை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் இயேசுடைய பிறப்பை கொண்டாடுவதற்காக அனைத்து சமயத்தினரும் இதை கொமனான ஒரு விழாவாகத்தான் இதை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் எங்கள் மக்கள் மத்தியிலேயும் அந்த விழாவானது இன்றைக்கு பல்வேறுபட்ட பொருட்களை காட்சி பொருட்களாக வைத்து இதுதான் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம். கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது கிறிஸ்து தான் அங்கே மையமாக கொண்டாடப்பட வேண்டியவர். ஆனால் கிறிஸ்துவை இன்றைக்கு நாங்கள் வெளியிலே வைத்து விட்டோம். கிறிஸ்துவை வெளியிலே வைத்துவிட்டு பல்வேறு பொருட்களை நாங்கள் கொண்டு வந்து இதனாலே தான் கிறிஸ்மஸ் வந்தால் இதுதான் பொருட்கள், இந்த பல்வேறுபட்ட இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பல்வேறு பொருட்களை அவர்கள் ஆயத்தப்படுத்தி வியாபார உலகுக்கு கொண்டு வருகின்றார்கள். அதனால் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் என்றது ஒரு வியாபார உலகிலே ஒரு பேசு பொருளாகத்தான் இது காணப்படுகின்றது. கிறிஸ்மஸ் என்பது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அவர்கள் நினைக்கின்றார்கள் கிறிஸ்மஸ் என்பது பொருட்களை வேண்டுவதும் நல்ல உணவுகளை உண்பதும் மற்றவர்களோடு இதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லை. நாங்கள் வாழ வேண்டும். மற்றது இந்த கிறிஸ்மஸ் ஊடாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நீங்கள் பல்வேறுபட்ட கடைகளுக்கோ இல்லாட்டி நீங்கள் வியாபார நிலையங்களுக்கு செல்கின்ற பொழுது எல்லா இடமும் கிறிஸ்மஸ் என்ற ஒரு அங்கே ஏதாவது ஒரு அடையாளம் அங்கே காணப்படும். எந்த இடத்துல பார்த்தாலும் அடையாளம் காணப்படுகிறது. ஆனால் அந்த அடையாளம் இன்றைக்கு நாங்கள் தொடக்க காலத்திலே மிகவும் சிம்பிளாக இருந்தது, எளிமையானதாக காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா எல்லா இடமும் ஒரு என்ன நாங்கள் சொல்லப்போனால் மிகவும் ஒரு கூடுதலான பணத்தை செலவழித்து அவற்றை அவர்கள் அங்கே செய்கின்றார்கள். அதே போல மேலே சென்று களியாட்டங்களாகவும் இப்பொழுது மாறி போயிருக்கின்றது. இன்றைக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயை பாருங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரு அடையாளம். ஆனால் இன்றைக்கு அதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது எவ்வாறு அவர்கள் அதை வைத்திருக்கின்றார்கள், அதற்கு எவ்வளவு பணத்தை செலவழிக்கின்றார்கள். இன்றைக்கு சிறியவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரை அந்த தங்களுடைய வீடுகளே கிறிஸ்மஸ் என்று சொல்லிச்சுன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ அதுக்கு எவ்வளவு செலவழிக்கின்றார்கள். அதே வேளையில் மக்கள் மத்தியில் ஒரு போட்டித்தன்மையும் காணப்படுகின்றது. பங்குகளையும் பாருங்கள், போட்டித்தன்மை, அதாவது எங்களுடைய பங்கில் இவ்வாறான கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்க வேணும், மற்ற பங்கை விட எங்களுக்கு பெரிய ட்ரீ வேணும், அப்படியான ஒரு போட்டித்தன்மை இன்றைக்கு காணப்படுகின்றது. இன்றைக்கு பார்க்கின்றோம், இன்றைக்கு அதிகமாக இந்த கரோல் கீதங்கள் பாடுவார்கள். இந்த கரோல் கீதங்கள் இன்றைக்கும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அன்று அதாவது இயேசுடைய நாட்சி, இயேசு பிறந்து விட்டார், நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம், மக்கள் மத்தியிலே நாங்கள் அதாவது எங்களுடைய இயேசுடைய பிறப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் தான் அந்த கரோல் கீதங்கள் பாடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு எல்லா இடமும் கரோல் கீதங்களும் ஒரு அதாவது வியாபார பொருளாக காணப்படுகின்றது. அதனால நான் நினைக்கின்றேன் இயேசுனுடைய பிறப்பு, இயேசு பிறந்தார், ஆனால் அந்த பாலன்குடியில் இயேசு இருக்கின்றாரா என்பது ஒரு சந்தேகம். அவரை நாங்கள் வெளியிலே வைத்துவிட்டு நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுகின்றோம். அது அதிகமாக அது இன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய ஆன்மீகத்தை பார்க்கின்ற பொழுது இது ஒரு விழாவாகத்தான் காணப்படுகின்றதை ஒழிய
இயேசுனுடைய பிறப்பை, அன்பை, அதனுடைய அர்த்தத்தை கொண்டாடுகின்றவர்களாக நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்மஸ் காணப்படவில்லை. மாட்டு தொழுவத்தில் பிறந்தவரை நாங்கள் செவன் ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கால மாற்றங்கள் அவ்வாறு தான். இன்று அவருடைய நற்செய்திகள், அவருடைய வார்த்தைகளை கொண்டாடுவது இன்றியமையாத ஒரு விடயம். ஆனால் இன்றைய அந்த சூழல் விளம்பர வியாபாரமயமாக போயிருக்கின்ற நேரத்தில் எவ்வாறான விடயங்களை நாங்கள் இந்த நற்செய்தி, இந்த அவருடைய பிறப்பு தொடர்பான நற்செய்தியை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும்? இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து பிறப்பு என்பது எங்களுடைய உறவுகளை வளர்க்கின்ற ஒன்றாக காணப்பட வேண்டும். அதாவது கிறிஸ்துனுடைய பிறப்பு, இயேசு தன்னுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார். இப்போ ஏழையாக பிறந்த இயேசு இல்லாதவர்களிடம் தான், அதாவது அந்த மனிதத்தை மனிதரிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்று இயேசு நினைத்தார். அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது, அதாவது எங்களுடைய உறவுகள் வலுப்படுத்தப்பட வேண்டும், பலப்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய பகிர்தல்கள், அதாவது இருக்கின்றவர்களை இல்லாதவர்களிடம் கொடுத்து அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதிகமாக நாங்கள் பார்க்கின்றோம், மற்றவர்கள் பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஆனால் பகிர்ந்து கொள்வதற்கு சில பணக்காரர்கள் ஏழைகளிடம் செல்வதில்லை. தங்களுக்குள்ளே இருக்கின்றவற்றை தங்களுக்குள்ளே வைத்திருக்கின்றார்களே ஒழிய மற்றவர்களிடம் அதை கொடுத்து அவர்களும் இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட வேண்டும். அவர்கள் அதை கிறிஸ்மஸ் விழாவை நல்ல முறையில் அர்த்தமுள்ளதாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும். அதாவது எங்களுடைய உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் அதிகமாக எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் மட்டும் கொண்டாடினால் போதும், மற்றவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை. நாங்கள் பார்க்குறோம் கிறிஸ்மஸ் சண்டா, அவரை பார்க்கணும். அதாவது நீக்லஸ் தான், அதாவது புனித நீக்லஸ் அவர்கள் தான் இதை உருவாக்கினார். அவர் என்ன செய்தார்? இல்லாதவர்களிடம் தான் இருக்கின்றவரிடம் எடுத்து இல்லாதவரிடம் கொடுக்க பார்த்தார். ஆனால் இன்றைக்கு பார்க்கின்றோம் இந்த கிறிஸ்மஸ் சண்டா எல்லாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது ஒரு வகையிலே அதை நாங்கள் ஒரு பேசு பொருள், அதாவது மற்றவர்களுக்கு ஒரு சிரிப்பு பொருளாகவும், அதாவது சிரிப்பாக காணப்படுகிற பொருட்களை கொடுக்கின்றோம், டொபிகளை கொடுக்கணும். அது இல்லை. அது சிஸ்டர் அந்த வரலாறு என்றால் 19ஆம் நூற்றாண்டில் நடுப்பகுதி. ஆனால் கிறிஸ்மஸ் தாத்தாவை உருவத்தை ஒத்திய ஃபாதர் நீக்லஸ் அவர்களுடைய கதை ஒரு புறம் இருக்க, இந்த அமெரிக்காவை மையப்படுத்தி அந்த கோகோ-கோலா நிறுவனம் இருக்கின்றது. அது தனக்கான ஒரு பிராண்ட் விளம்பரத்தை தேடுகின்றது. அந்த விளம்பர வடிவமைப்பு தான் இன்றைய காலத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த சாண்டா. அவர்கள் அந்த விளம்பரத்துக்காக பயன்படுத்தியதை தான் மருவி காலப்போக்கில் அது வித்தியாசமான கோணங்களில் போய்கொண்டிருக்கின்றது. எந்த இடத்திலும் பைபிளில் சொல்லப்படவில்லை கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றி. உண்மைதானே? அது உண்மை. ஆனால் அன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த புனித நீக்லஸ் என்ன செய்தார்? அதாவது இல்லாதவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் அந்த மற்றவரிடம் சென்று இயேசுனுடைய பிறப்பை அறிவிப்பதற்காக பகிர்ந்து கொண்டார். தன்னிடம் என்ன இருந்ததோ மற்றவரிடம் பகிர்ந்து கொண்டார். ஆனால் இன்றைக்கு அந்த பகிர்வு என்பது ஒரு விளையாட்டு பொருளாக காணப்படுகின்றது. சண்டா என்பது எல்லாரும் அதை நாங்கள் வரவேற்கின்றோம். சண்டா ஏதோ பொருட்கள் கொண்டு வருகின்றார், அவர் எங்களுக்கு தருகின்றார். ஆனால் அதனுடைய அர்த்தம் அது இல்லை. நாங்கள் இல்லாதவர்களிடம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏதோ எங்களிடம் இருப்பதே நாங்கள் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவர் அதை உருவாக்கினார். இன்றைக்கு அது இல்லை. இன்றைக்கு எந்த ஒரு கிறிஸ்மஸ் விழாவையும் பார்க்கின்ற பொழுது சண்டா இல்லாமல் கிறிஸ்மஸ் விழா இல்லை. இல்லை, அவரை கொண்டு வந்து நாங்கள் அதாவது ஒரு டான்ஸ் ஆகவும், அதை ஒரு பெரிய பாட்டிகள் வைத்து அந்த பாட்டிகளின் ஊடாக நாங்கள் பெரிய டான்ஸ் செய்கின்ற ஒரு இடமாகத்தான் அந்த சண்டாவை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அது இன்றைக்கு அன்றைய காலகட்டத்திலே அவர் தொடங்கிய அந்த கிறிஸ்மஸ் சண்டா இன்றைக்கு அது வேறு ஒரு நிலையிலே காணப்படுகின்றது. எல்லாம் இன்றைக்கு ஒரு வியாபார உலகாக காணப்படுகின்றது. வியாபார உலகத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போனாலும் சண்டானுடைய தொப்பியை போட்டுக்கொண்டு, சண்டா தொப்பி, எந்த ஒரு வியாபார நிலையத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபார அந்த தொப்பியோடு நிற்கிறார்கள். ஆனால் அது இன்றைக்கு அந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகின்ற எங்களுக்கு உண்மையாகவே கிறிஸ்மஸ் விழாவா என்று நினைப்பதற்கு அது ஒரு சந்தேகமாக. கிறிஸ்மஸ் இஸ் வெரி பிராண்டாக மாறி போய்விட்டது. மறக்க முடியாது. இப்போ எங்களை சுற்றி பார்த்தாலே சில விடயங்கள் அதுக்கு எக்ஸாம்பிளாக இருந்தாலும் அந்த நூல், அந்த புனித நூலில் கூறப்பட்டிருக்கின்ற பல விடயங்களை இந்த முக்கியமான இன்றைய நாளில் நாங்கள் கடைப்பிடிப்பது குறைவு. பேசுகின்றோம், கதைக்கின்றோம். அடுத்த வருட கிறிஸ்மஸ் என்றால் இதை பற்றி நாங்கள் பேச போகின்றோம். அந்த சூழல், அந்த மாதத்தை மாற்றம்தான் நாங்கள் அதிகமாக இந்த பண்டிகை காலங்களில் அவருடைய நற்செய்தியை எடுத்து என்கின்ற ஓரளவு போக்கு காணப்படுகின்றது.
இப்பொழுது இந்த உலக மட்டங்களில் இந்த கிறிஸ்தவ போதனைகள், கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்வியலை பற்றி, வாழ்க்கை முறைகளை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவ மக்கள் உலகளாவிய ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு தன்மை இன்றைக்கு காணப்படுகின்றது. இருப்பினும் அந்த கிறிஸ்தவர்கள் என்ற இன்றைக்கும் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் கிறிஸ்தனுடைய மறு பிறப்பாக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு அது தொடக்க காலத்தில் அதை பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அவர்களிடம் அந்த பண்புகள், அதாவது அந்த விழுமியங்கள், கிறிஸ்தவிடம் காணப்பட்ட அந்த விழுமியங்கள் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே அது மருவி கொண்டு போகின்றது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் அனைவரும் நினைப்பார்கள் அவர்கள் உண்மைத்தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள், எப்பொழுதும் வெளிப்படைத்தன்மையாக இருப்பார்கள், அவர்களை நாங்கள் நம்பலாம், எந்த ஒரு வேலையும் கொடுக்கலாம் என்று தொடக்க காலத்திலே அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதுவும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகின்றது. அதிகமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கடந்த காலங்களிலே கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்தவ பாடசாலைகளிலே படிக்கின்றவர்கள் நல்ல விளிம்பியங்களை கொண்டிருப்பார்கள் என்று வேலைகளுக்கு எடுப்பார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது வேலைகள் தேடி போகின்ற பொழுது அப்படியான நிலைமைகள் இன்றைக்கும் இல்லாமல் போகின்றது. அதாவது அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் அந்த விழுமியங்கள், இயேசுவிடம் காணப்பட்ட அதாவது கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்பட வேண்டிய விழுமியங்கள் இன்றைக்கு இல்லாமல் போகின்றது. அதனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றதற்கு நாங்கள் சில வழியிலே நாங்கள் அதை கொஞ்சம் நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். ஏன் இவ்வாறான விழுமியங்கள் மருவி கொண்டு போகின்றது? ஏன் இவ்வாறான விழுமியங்கள் மருவி கொண்டு போகின்றது? நாங்கள் சமூகத்தை பற்றி, மக்களை பற்றி பேசுகின்ற இந்த தருவாயில் இயேசுவினுடைய போதனைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கின்ற பணிகளை அவருடைய சீடர்கள் செய்தார்கள். அவர் அங்கே அன்பை போதித்தார், சாமானியனாக வாழ்ந்தார், சமுத்திரத்தை பற்றி போதித்தார். சீடர்களிலிருந்து அப்படியே அந்த திருச்சபை விருத்தியாகின்றது. ராயப்பர் மற்றும் அவருடைய தோழர்களுடைய அந்த பணி அன்றைய காலகட்டங்களில் சிறப்பாக இருந்தது. இன்று உங்களை போன்ற நற்செய்தியை கொண்டு செல்கின்ற பணியில் இருப்பவர்களுடைய பாங்கு இந்த காலகட்டங்களில் எவ்வாறு இருக்கின்றது? இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதாவது நாங்கள் கிறிஸ்தவர்களை, அதாவது கிறிஸ்தனுடைய வழியிலே அவர்களை மக்களை கொண்டு செல்வதற்கு அருட்பணியாளர்கள், அருட்சகோதரர்களிடம் அந்த பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பணியை நாங்கள் செய்கின்ற பொழுது மக்கள் மத்தியில், அதாவது நாங்கள் மக்கள் மத்தியிலே நாங்கள் சென்று அதை நாங்கள் செய்ய வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அநேகமான அருட்சகோதரிகளோ அருட்பணியாளர்களோ மக்கள் மத்தியிலே இறங்கி வேலை செய்கின்றார்கள். இருந்தாலும் அந்த பணியினுடைய தன்மை இன்றைக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படுகின்றது. நாங்கள் மக்களோடு அதிகமாக நாங்கள் கலந்து செல்வதில்லை. மக்களோடு இரண்டர கலந்தால்தான் நாங்கள் செய்கின்ற பணியினுடைய ஒரு அர்த்தம் அங்கே விளங்கும். இன்றைக்கி நாங்கள் அதிகமாக இன்றைக்கு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், தொடக்க காலத்தில் இருந்தது மாதிரி திரைநிலையினர் ஒரு பக்கத்தில் இருந்தார்கள், பொதுநிலையினர் ஒரு பக்கத்தில் இருந்த மாதிரி இன்றைக்கு அந்த நிலை மாறி காணப்பட வேண்டும். ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் நான் நினைக்கின்றேன், இன்றைக்கு அதே மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதாவது இந்த அருட்சகோதரிகளோ பணியாளர்களோ மக்கள் மத்தியிலே இரண்டரை கலக்க வேண்டும், எங்களோடு சேர்ந்து பணி செய்ய வேண்டும் என்று. ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு என்னை பொறுத்த மட்டும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படுகின்றது. நாங்கள் இன்னும் மக்களோடு இறங்கி செல்ல வேண்டும், மக்களோடு இணைந்து பணி செய்ய வேண்டும். அது எங்கள் மத்தியிலே இன்றைக்கு குறைவாக காணப்படுகின்றது. அது நாங்கள் அதை வளர்க்க வேண்டும் என்று தான் நான் சொல்ல வேண்டும். மக்களோடு நாங்கள் மக்களோடு இணைகின்ற பொழுதுதான் நாங்கள் செய்கின்ற பணியினுடைய ஒரு அர்த்தம் அங்கே உண்மையாக்கப்பட. ரோமன் கத்தோலிக்க திருச்சபைன்னு சொல்வார்கள் என்று ஒரு ஆணிவேராக ஆலமரமாக இருந்தது. அந்த பரிசேயன் ஆயக்காரர்கள் போன்று இப்பொழுது புறவினத்தாருக்கு நாங்கள் நற்செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று நாங்கள் ஒரு உண்மையை பற்றி இந்த நேரத்தில் பேசத்தான் வேண்டும். ஆனால் நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கும்போது அவ்வாறான மரபு வழியான கடத்தல்கள் இல்லாத நிலை இருக்கின்றது. ஆயக்காரர்களுடைய பணிகளாக இங்கே அதிகம் தென்படுவதில்லை, பரிசேயர்களாக பலர் தெரிகின்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது. உண்மையா? நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதாவது நாங்கள் மற்றவர்களோடு நாங்கள் இணைந்து வாழ வேண்டும்,
இந்த வெளிவேடக்காரர்கள் மாதிரி நாங்கள் வாழக்கூடாது, பரிசெய தன்மை எங்கள் மத்தியில் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் அந்த தன்மைகள் இன்றைக்கு எங்கள் மக்கள் மத்தியிலேயும், அதாவது குருக்கள் துறவிகள் மத்தியிலேயும் மற்றவர்களோடு எங்களுடைய அந்த பணிகளை நாங்கள் மற்றவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற பணி இன்றைக்கு எங்களுடன் சுமத்தப்பட்டுள்ள ஒரு பாரிய பணி. ஆனால் மற்ற மக்கள் மத்தியிலே நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அது இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் கிறிஸ்தவர்கள் நாங்கள் எங்களுக்குள்ளே அதை மட்டுப்படுத்தி கொள்கின்றோம். மற்றவர்களுடன் செல்வதற்கு நாங்கள் கொஞ்சம் விலகித்தான் செல்கின்றோம். ஆனால் அது கட்டாயம் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் அதையும் தாண்டி எங்களுடைய அந்த கட்டுக்கோப்பை தாண்டி நாங்கள் மக்கள் மத்தியில் போக வேண்டும். எங்களுடைய அந்த பரிசெய தன்மைகளை நாங்கள் விளக்க வேண்டும். அதாவது மற்றவர்களையும் நாங்கள் எங்களுடைய இணைத்து கொண்டு வாழ வேண்டும். நாங்கள் இணைத்து கொண்டு போகின்ற பொழுதுதான் நாங்கள் இறைவனிடம் செல்ல முடியும். நாங்கள் தனிமையாக, அதாவது கிறிஸ்தவர்கள் மட்டும் நாங்கள் செல்ல முடியாது. புறவினத்தோடையும் சேர்ந்து கொண்டு நாங்கள் எல்லாரும் இணைந்து தான் இறைவனிடம் செல்ல வேண்டும். அதுதான் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் அது தேவைப்படுகின்றது. அது நாங்கள் அதிகமாக நாங்கள் அதை செய்ய வேண்டும். இந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் கூடுதலாக இணைய வேண்டும். புற மக்களையும், அதாவது புற மதத்தவர்களை, புற இனத்தாரை நாங்கள் எங்களோட சேர்த்து கொண்டு வாழ வேண்டும். அது எங்கள் மத்தியில் இன்றைக்கு கொஞ்சம் குறுகி கொண்டு போகின்றது. அது நாங்கள் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மைதான். இந்த நேரத்தில் அருள் சாதனங்கள் தொடர்பாக பேச வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் அருள் சாதனங்களை பின்பற்றுகின்ற ஆர்வம் மக்களிடத்தில், கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கின்றனவா? ஆம், அருட்சாதனங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு அதிகமாக திருச்சபையிலே காணப்படுகின்ற அருட்சாதனங்களை மக்கள் பெறுவதற்கு அவர்கள் அதிகமாக குழந்தைகள், அதாவது ஞானஸ்நானம் கொடுக்கின்ற பொழுது குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்றார்கள். ஆனால் அதன் பின்னர் மக்களுடைய ஆர்வம் கொஞ்சம் குறைவாக காணப்படுகின்றது. அது ஏனென்று எனக்கு தெரியவில்லைன்னு சொன்னால் தங்களுடைய டைம் இல்லை, காலங்கள் போகின்றது என்று அவர்கள் நினைக்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், திருச்சபையிலே அருட்பணியாளர்கள் கட்டாயமாக நீங்கள் அந்தந்த டைமில் ஒவ்வொரு காலகட்டங்களுக்கும் அந்த என்னென்ன அருட்சாதனங்களை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்கு அருட்பணியாளர்கள் பின்னாலே நிற்கிறார்கள். அவர்களை மக்கள் அதிகமாக தங்களுடைய டைம் இல்லை, இப்பொழுது கொடுக்க முடியாது, அவங்களுடைய காலத்தை பின்போடுகின்றார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன், இன்றைக்கு திருச்சபையிலே அப்படியான ஒரு காலத்தை பின்போடுவதற்கு ஒரு சிலர் தான் இருக்கின்றார்கள். ஆனால் அதை நீங்கள் இதை பின்போடக்கூடாது, அதை நீங்கள் கட்டாயமாக அந்தந்த காலகட்டங்களிலே செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு அருட்பணியாளர்கள் அதை செய்கின்றார்கள். இதே நேரத்தில் திருமணம் தொடர்பாக குழந்தைகளுக்கு நாங்கள் மறைக்கல்விகளை போதிப்பது போல திருமணத்துக்கு முன்பு திருக்குடும்பத்தை பற்றிய கல்வி முறை ஒன்று உங்களிடத்தில் இருக்கின்றது. அது தொடர்பாக நாட்டம், அது கடமைக்காக இருக்கின்றனவா அல்லது உண்மையாகவே அவர்கள் அறிந்து அதை பற்றி? இன்றைக்கு திருச்சபையிலே திருமணத்துக்கு முன்னர் அது ஒரு கட்டாயமாக, அது ப்ரீகேனா கிளாஸ்ன்னு சொல்வார்கள், கட்டாயமாக அவர்கள் அந்த திருமணத்துக்கு முன்னர் அவர்கள் அந்த கிளாஸுக்கு கட்டாயமாக போக வேண்டும். அவர்கள் அதிகமாக அந்த கிளாஸ்லேயே பங்கு பெற்றுக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கின்றார்கள். அதாவது அவர்கள் கொடுக்கின்ற பொழுது அதை கொண்டு போய் பங்கு தந்தையிடம் காட்டுகின்ற பொழுது தான் அவருடைய திருமணத்துக்கு அவர்கள் முன்னோக்கி செல்லலாம். ஆனால் அந்த சில வேளையில் நான் சில பங்குகளை பார்க்கின்ற பொழுது மக்கள், அதாவது திருமணத்துக்காக ஆயத்தப்படுத்துகின்ற இளம் குடும்பத்தவர், அதாவது திருமணத்துக்கு ஆயத்தமாகின்ற மக்களிடம் கதைக்கின்ற பொழுது இது செய்ய வேண்டும், ஒரு கடமைக்காக கட்டாயமாக நாங்கள் இது போனால்தான் நான் அடுத்த கட்டத்தை தாண்ட முடியும் என்பதற்காக அவர்கள் செல்கின்றார்களே ஒழிய அவர்களுடைய உண்மையாகவே இது எங்களுடைய வாழ்க்கைக்கு, எதிர்கால வாழ்க்கைக்கு இது ஒரு அடித்தளமாக அமையும், போக வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் எல்லார் மத்தியிலையும் இல்லை. ஒரு கடமைக்காக அதை போகின்றார்கள். அதை கடமைக்காக போகின்றவருடைய வாழ்க்கை தான் பின்னால் இறுதியாக அவர்களுடைய டிவோர்ஸுக்கும் போகின்றது. அதை நான் என்னுடைய அனுபவத்தினூடாக நான் பார்த்திருக்கின்றேன். நாங்கள் போக வேண்டும் என்பதற்காக போகின்றவருடைய வாழ்க்கை பிற்காலத்தினுடைய நிறைய பிரச்சனைகளை அவர்கள் அங்கே சந்திக்கிறார்கள். இந்த பண்பாட்டு சூழல், சமத்துவமற்ற கலாச்சார புலன்கள் என்பது இப்பொழுது நவீன காலத்தில் அதிகரித்து தான் இருக்கின்றது. இதையெல்லாம் கடந்து சமூகம் மீட்சி பெற வேண்டும். ஏனென்றால் உலகம் பல வரலாறுகளை, மனித பண்புகளை கடந்து தான் வந்திருக்கின்றது. கடலும் கலங்கி தெளிவும் சொல்வார்கள். இதிலிருந்து மீட்சி பெற உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கின்றது? இன்றைக்கு நாங்கள் பண்பாடுகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு இனமோ
ஒரு மதமோ எங்களுடைய பண்பாடுகளை தனித்துவமாக வைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த தனித்துவமான பண்பாடுகளை நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படியானதுகள் நாங்கள் இந்த பண்பாட்டு மயமாக்கலினை கட்டாயமாக தேவைப்படுகின்றது. அதாவது அனைத்து பண்பாடுகளையும் எங்களுக்குள்ளே நாங்கள் சேர்க்க வேண்டும். சேர்த்தால்தான் நாங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியும். பண்பாட்டு மயமாக்கல் என்று சொல்லுகின்ற பொழுது ஏன்னா அனைத்தையும் நாங்கள் ஏற்கின்றவர்களாக அனைத்து கலைகளையும் அனைத்து மதங்களையும் அனைத்து இனங்களையும் சேர்க்கின்ற பொழுதுதான் நாங்கள் பண்பாடு உள்ளவர்களாக மாற முடியும். அந்த வகையிலே நாங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்து மதங்களையும் அனைத்து இனங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இன்றைக்கு மனிதம் என்பது முக்கியமானது. இந்த பண்பாடுகளோ கலாச்சாரங்களோ எங்களுக்கு முக்கியமில்லை. அங்கே அந்த மக்கள் மத்தியில் மனிதம் என்பது முக்கியமானதாக காணப்படுகின்றது. மனிதத்தை நாங்கள் மதிக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய பண்பாடுகள் மதங்கள் அனைத்தையும் கடந்து நாங்கள் பயணிக்க முடியும். இந்த எல்லாத்துக்குள்ளேயும் மனிதம் என்பது முக்கியமானது. மனிதனை மதித்தார் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் வாழ முடியும். எங்களுக்கு வழிபாடுகளோ பல்வேறுபட்ட செயற்பாடுகளோ தேவையில்லை. நாங்கள் மனிதத்தை மனிதனாக மதிக்கின்ற பொழுது நாங்கள் இன்றைக்கு ஒரு உலகத்திலே நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்புன்னு சொல்லுகின்றது. மனிதனாக வந்த இயேசுனுடைய இந்த பிறப்பு மனிதனாக மற்றவர்களை நாங்கள் மதிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னோக்கி கொண்டு போகலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் சிஸ்டர், நீங்கள் புனித அந்தோனியார் பாடசாலையில் மகாவித்தியாலயத்தில் அதிபராக கடமையாற்றுவது மாத்திரமில்லாமல் நீங்கள் மற்றுமொரு ஆன்மீக பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது சிறைச்சாலைகளில் சென்று ஆன்மீகப்படுத்துவது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்ற பல கடமைகளை பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் அந்த அனுபவங்கள் தொடர்பாக சொல்லுங்கள். ஆம், அந்த சிறைச்சாலையிலே பணி செய்கின்ற பொழுது நான் இதை ஒரு நல்ல ஒரு பணியாகத்தான் நான் ஏற்றுக்கொண்டேன். மிகவும் சந்தோஷமாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். சிறைச்சாலையில் இருக்கின்ற நபர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களோடு பணி செய்கின்ற பொழுது இயேசு கூறிய மாதிரி நான் சிறைச்சாலையில் இருந்தேன் என்று நீங்கள் பார்க்க வந்தீர்கள் என்ற ஒரு ஞாபகம் அவருடைய மொழிகள் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகின்றது. அதாவது அந்த மக்கள் மத்தியிலே நான் போகின்ற பொழுது, அதாவது சிறைச்சாலையில் இருக்கின்ற அவர்கள் மத்தியிலே நான் பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே அவர்களை நாங்கள் சர்ச்சுக்கு கூட்டிக் கொண்டு வருவோம். அங்கே ஒரு சிறிய ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்திலே அவர்கள் வழிபாடுகளை பங்கு பெறுவார்கள். அதன் பின்னர் அவர்களோடு நாங்கள் கதைப்போம். அதாவது அவருடைய வீட்டு பிரச்சனைகள், தங்களுக்குள்ள பிரச்சனைகளை அவங்களோட கதைப்பார்கள். அப்படி கதைக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லுவோம். அவர்களுடைய பிரச்சனைகளை என்ன என்று கேட்டு வெளியிலே அவர்களுடைய குடும்பங்களுக்கு என்னென்ன உதவிகளை எங்களால் செய்ய முடியுமோ, இல்லாவிட்டால் என்னென்ன அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அதை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு காணப்படுகின்றது. அவர்களுக்கு அதிகமாக அவர்கள் ஒரு ஆறுதலான வார்த்தைகளை எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் அவர்கள் நாங்கள் எப்பொழுது வருவோம், எப்பொழுது அந்த சிஸ்டர்ஸை தந்தையர்களை காணுவோம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் இருப்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணுகின்றோம். இப்போ அந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் பார்க்கணும், அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். தெரியும் தானே, சிறைச்சாலை என்று சொல்லுகின்ற பொழுது 4 சுவருக்குள்ளேயும் இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமான ஒரு வாழ்க்கை. இருப்பினும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறிய ஒரு பிழை செய்ததுனால அவர்கள் உள்ளுக்குள்ளே இருக்கின்றார்கள். இப்போ அவர்கள் இன்னும் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். நாங்கள் வெளியிலே வருவோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். இப்போ அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒன்றாகத்தான் நாங்கள் எப்பொழுதும் அவர்களை தளர்ந்து போக விட மாட்டோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, உங்களால் வெளியே வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற செயற்பாட்டிலே தான் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அது ஒரு நல்ல ஒரு பணி. அதாவது அவர்கள் எப்பொழுதும் பார்க்கின்ற பொழுது ஒரு சிறைச்சாலையிலே அவர்கள் எப்பொழுதும் வெள்ளை உடுப்போடு இருப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தூய்மையானவர்கள் என்று சில வழியில் சொல்லிக் கொள்வார்கள் தங்களை. இயேசுவானவர் கூட பாவிகளைத்தான் தேடி சென்றார். இதில் பல உதாரணங்கள் இருக்கின்றது. சக்கேயு, அவர் பல கதைகள் இருக்கின்றது. பவுலை கூட அவர் தெரிவு செய்தது கூட அந்த வழியில் தான். உண்மை. இந்த நேரத்தில் உங்களுடைய இந்த பணி சிறக்க எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் இந்த இடத்தில் தெரிந்து கொள்கிறோம். இறுதியாக கேள்வி, இன்றைய இந்த நத்தார் நாளில் சிறப்புகள், நற்செய்தியினுடைய போதனைகள், மக்களுடைய கொண்டாட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றது? இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளிலே நான் பார்க்கின்றேன் பல்வேறு
பல இடங்களிலே இயேசுனுடைய பிறப்பை பற்றி பல்வேறுபட்ட கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிறப்பாக நான் பார்க்கின்றேன், இன்றைக்கு அதிகமான மக்கள் மத்தியிலே இந்த கொண்டாட்டங்கள் மற்றவர்களோடு அந்த தங்களிடம் இருக்கின்ற பொருட்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு தன்மையை நான் காண்கின்றேன். நான் இந்த நாளை உங்களுக்கு குறிப்பிட வேண்டும், நான் ஒரு சில இந்த சிறைச்சாலைக்கும் நான் போகின்றேன். அங்கே போகின்ற பொழுது இந்த மக்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும், அதாவது சிறைச்சாலையிலே இருக்கின்ற கைதிகளுடைய குடும்பங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நான் பல்வேறுபட்ட நபர்களை நான் அணுகிய பொழுது எனக்கு நிறைய வரவேற்பு கிடைத்தது. அவர்களிடமிருந்து நிறைய பொருட்கள் கிடைத்தது. அவர்கள் எனக்கு சொன்னது, சிஸ்டர், இது எங்களிடம் இருக்கின்ற நாங்கள் கிறிஸ்மஸ் காலம் நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர்கள் தருகின்ற பொழுது நான் சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன், நான் மற்ற என்னோடு பணி செய்கின்ற அருட்பணியாளர்களும் அருட்சகோதரிகளும் வர பொருட்களை கொண்டு வந்தார்கள். அவர்களிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டது தான், அதாவது நாங்கள் பகிர்ந்து வாழ வேண்டும், இந்த மனிதர்களை நாங்கள் மனிதர்களாக மதித்து மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் ஒரு எண்ணம் எங்கள் மத்தியிலே இன்றைக்கும் இருக்கின்றது. இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களிலே மக்களை தாங்கள் வாழ்த்த வேண்டும், வாழ்த்துவதோடு மட்டுமல்ல, தங்களிடம் என்ன ஒரு சின்ன பொருட்கள் இருந்தாலும் அவற்றை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் மக்கள் மத்தியில் இன்றைக்கு காணப்படுகின்றது. மற்றவர்களோடு நாங்கள் நம்ம உறவுகளை வளர்த்து கொள்வதற்காக பொருட்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மக்கள் காணப்படுகின்றார்கள். அதிகமான பல்வேறுபட்ட கொண்டாட்டங்களை நாங்கள் பார்க்கின்றோம். நிறைய இடங்களிலே கொண்டாட்டங்கள் நான் அவதானித்திருக்கிறேன். அந்த கொண்டாட்டங்களிலே இறுதியிலே ஏதோ ஒரு வகையிலே தாங்கள் உறவுகளை வளர்த்து கொள்கின்றார்கள், உணவுகளை பரிமாறிக்கொள்கின்றார்கள். பரிமாறிக்கொள்கின்ற பொழுது அந்த கிறிஸ்மஸ் விழாவினுடைய அர்த்தம் அங்கே நான் காணுகின்றேன். அதாவது நாங்கள் மற்றவர்களோடு உறவை நல்ல உறவை நாங்கள் ஏற்படுத்தி கொள்கின்றோம். அதே வேளையில் நாங்கள் பகிர்ந்து வாழ்கின்றோம், அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். அது உண்மையாகவே இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே அந்த பண்பு காணப்படுகின்றது. அதை நாங்கள் அந்த பண்பை நாங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த பண்பை நாங்கள் பாராட்ட வேண்டும். மக்கள் பகிர்ந்து வாழ வேண்டும், அன்பை நாங்கள் அன்போடு மற்றவர்களோடு அன்பின் உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு எண்ணங்களோடு மக்கள் வாழுகின்ற பொழுது இன்றைக்கு உண்மையாகவே அந்த அர்த்தம், அதாவது கிறிஸ்மஸ் விழாவினுடைய அர்த்தம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இன்றைக்கும் காணப்படுகின்றன. அது இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் விழா வேறு ஒரு பக்கத்திலே நாங்கள் அதை ஒரு பக்கம் வைத்தால், அதாவது வியாபார உலகிலே அது காணப்பட்டாலும் ஒரு பக்கத்திலே ஒரு கோணத்திலே ஒரு கொண்டாட்டம், அதாவது மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து வாழ வேண்டும், அன்பை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் காணப்படுகின்றன. அதை நாங்கள் இன்றைக்கு வரவேற்க வேண்டும். மற்றவர்களுடன் பகிர்ந்து வாழ வேண்டும், அன்பை வளப்படுத்த வேண்டும். சிஸ்டர், இறுதியாக உங்களுடைய கருத்துக்கள் எங்களை நிச்சயம் வளப்படுத்தும். இன்றைய விசேட நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான உங்களுடைய நற்செய்திகளையும் கருத்துக்களையும் கூறியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. இந்த நேரத்தில் அருள் சகோதரி சாந்தனா அவர்கள் புனித அந்தோனியார் பாடசாலையில் அதிபராக மற்றும் சிறைச்சாலைக்கு சென்று ஆன்மீக பணி மற்றும் நற்செய்திகளையும் மக்களுக்கு தேவையான ஆறுதல்கள் பெறுகின்ற பல விடயங்களை சமூகத்தில் பணியாற்றி வருகின்றார். அந்த வகையில் அவருடைய கருத்துக்கள் இந்த இடத்தில் இந்த விசேட நிகழ்ச்சியில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும். இன்றைய கிறிஸ்மஸ் தினமன்று நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இலங்கை தேசத்தில் எவ்வாறு கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ, ஆனால் அனைத்து இடங்களிலும் அவ்வாறு அல்ல. உலகமே பல இடங்களில் பல்வேறு விதமான சூழ்நிலையில் இருக்கின்றது. சமூக பிரச்சனைகள் இருக்கின்றது, அரசியல் பிரச்சனைகள் இருக்கின்றது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றது. இயேசு பிறந்த மண்ணில் கூட இன்று பிரச்சனைகள் போய்கொண்டே இருக்கின்றது. பல கவலை தருகின்ற சம்பவங்கள் அங்கே ஜெருசலேம் மற்றும் இஸ்ரேல் தேசங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. அயல்புற தேசங்களான லெபனான், சிரியா, ஜோர்தான் என்று அந்த மத்திய கிழக்கை எடுத்துக்கொண்டால் இன்று வரை பாரிய பிரச்சனைகள் நீட்சியாக பல கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளாக ஆகிய தொடர்ந்த அந்த கதைகளாக இருக்கின்றது. அனைத்து இடங்களிலும் அமைதி பிறக்க வேண்டும் என்பதே இந்த நாளில் எங்கள் நிகழ்ச்சி சார்பான வேண்டுகோளாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இயேசுடைய வசனம், அதாவது மலைப்பொழிவுன்னு சொல்கின்ற 2 வரிகள், எளிய மனதோர் பேறு பெற்றோர், அதே நேரத்தில் சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், ஏனென்றால் விண்ணரசு அவர்களதே. எனவே பல்மொழி சமூகம் வாழ்கின்ற இந்த தேசத்தில் மக்களுக்கு அன்பும் பகிர்ந்து உண்கின்ற அந்த வாழ்வியலும் நிச்சயம் உங்களை வளப்படுத்தும், நாட்டையும் வளப்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன்
நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் இனிய நாத்தார் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.